நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். மதுரையில் இந்தியன் வங்கியில் 10 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கவிருக்கும் சம்பவம் குறித்து விசாரிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. திருட்டு நடைபெற்ற போது பதிவான சிசிடிவி காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. மதுரை கீழ ஆவணி மூல வீதியில் இந்தியன் வங்கியின் பிரதான கிளை அமைந்துள்ளது. 4 மாடிகளை கொண்ட கட்டிடத்தில் தரைத்தளத்தில் வங்கியும் பிற தளங்களில் மண்டல அலுவலகங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அங்கு பணியாற்றிய ஊழியர் ஒருவரின் பிரிவு உபசார விழா 4வது மாடியில் நடைபெற்றுள்ளது. அதில் பங்கேற்பதற்காக அனைத்து ஊழியர்களும் 4வது தளத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது காசாளர் சக்தி கணேஷ் பணத்தை பூட்டி வைக்காமல் மேஜை மேலே வைத்துவிட்டு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிறார். அப்போது அங்கு வந்த ஒரு நபர் யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பணத்தை கொள்ளையடித்துள்ளார். அவர் காசாளர் கவுண்டருக்கு மேல் ஏறி பணத்தை எடுக்கும் காட்சி அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ஒரு முறைக்கு 2 முறை அவர் கவுண்டர் மேல் ஏறி பணத்தை திருடிக் கொண்டு வெளியேறுகிறார். இது தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் காசாளர் சக்தி கணேஷிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. 5 கோடி பயனாளர்களின் தகவல்களை ஹேக்கர்கள் திருடியிருப்பது ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா நிறுவனத்திடம் 8.5 கோடி பணியாளர்களின் தகவல்களை பகிர்ந்து கொண்ட சர்ச்சை ஓய்ந்து 6 மாதங்கள் கூட முடியாத நிலையில் நிகழ்ந்துள்ள மிகப்பெரிய தாக்குதல் இதுவாகும். ஜி, எங்கே இன்டர்வியூ போகிறீங்களா? ஃபார்மல் ஷர்ட்டு, ஷூவு, கையில் பார்த்தாலே தெரியுது நீங்கள் இன்டர்வியூ தான் போகிறீங்கன்னு. ஆமாம், நானும் இன்டர்வியூ தான் போகிறேன் ஜி. என் ஃப்ரெண்டு வரான்னு சொன்னான் ஜி, அவனுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஜி, உங்கள் சர்டிஃபிகேட் கொஞ்சம் பார்க்கலாமா? இல்லை, எனக்கு லேட் ஆகும், அதாச்சும் பார்க்கலாம்.
வாவ் சமாஜி, நீங்கள் தான் உங்கள் காலேஜில் டாப்பரா? பெர்சன்டேஜ் வேறு பயங்கரமாக இருக்குது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிடுவீங்க. சரி ஓகே ஜி, என் ஃப்ரெண்ட் வந்துட்டான், நான் கிளம்புறேன். இந்தாங்க. அப்புறம் ஜி ஒரு ஆல் த பெஸ்ட். ஆல் த பெஸ்ட். ஓகே பாய் ஜி. யாரா அது? தெரியல, நான் இன்டர்வியூ எடுத்து. ஏன்டா? ஜி இன்டர்வியூ பண்ணிட்டீங்களா? என்ன செலக்ட் ஆயிட்டீங்களா? ஏன் ஜி எதுவுமே பேச மாட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஜி. சொன்னாலும் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஜி. வெளியே சொன்னால் தான் உங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இன்டர்வியூவில் ஏதாவது பிரச்சனையா? நான் இன்டர்வியூக்கே போகிறேன். என்ன ஜி சொல்கிறீங்க? அப்புறம் எங்கே உட்காந்துருக்கீங்க? இன்டர்வியூ போகிறேன்னு தானே சொன்னீங்க? ஆமாம், ஆனால் என்னால் போக முடியல. ஏன் ஜி என்னாச்சு? ஏதாவது லவ் மேட்ரா? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆசை இருக்கா? ஆமாம், என்னோட ஆசை வேறு. என்ன ஆசை? ரிசர்ச், ஹியூமன் பிரெயினை பற்றி ரிசர்ச் பண்ணணும். அதில் எதுவும் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏன் ப்ரோ இன்டர்வியூ கிளம்பி போகிறீங்க? எனக்கு அம்மா அப்பா இல்லை, ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்கான். அவன் தான் என்னை படிக்க வச்சான். இப்போ வெளியூரில் வேலை பார்க்குறான். அவன் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு என்னை கஷ்டப்படுத்தாத மாதிரி வளர்த்தான். அவன் அவனோட ஆசையெல்லாம் விட்டுட்டு என்னோட ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை என்கரேஜ் பண்ணான். நானும் அவனுக்கு ஏதோ பண்ணணும்னு நினச்சி நிறையா ரிசர்ச் பண்ணி சப்மிட் பண்ணேன். ஆனால் அவங்க நீ எல்லோரும் பண்ண ரிசர்ச்சே பண்ணுற, போய் வேறு ஏதோ புதுசாக பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் இதுக்கு மேலே அவனை கஷ்டப்படுத்த விரும்பல. அதனால் வேறு வேலைக்கு போகலான்னு நான் முடிவு பண்ணேன். இருந்தாலும் என்னோடய பேஷன் என்னால் விட்டுட்டு போக முடியல. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் பையன், நாங்களும் மிடில் கிளாஸ் பசங்க இருந்துச்சு. தோ இவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான், ஸ்டேட் டீம்லாம் ஆடியிருக்கான், நிறைய கப் வச்சுருக்கான். ஆனால் ஏதோ அகாடமியில் ஜாயின் பண்ணணுன்னா காசு கட்டணும். அப்போ தான் அவனால் நேஷ்னல் டீமில் விளாட முடியும். ஆனால் அவங்க அப்பா அம்மா கூலி வேலை பார்க்குறாங்க, அதனால் காசு கட்ட முடியல. எனக்கும் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், ஆல்பம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அதுக்கு காசு வேணும். எல்லாராலையும் ஹிப்ஹாப் நம்மள மாதிரி ஆயிரம் முடியுமாச்சு. இங்கே எல்லாம் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அது சில பேர் தான் சக்ஸஸ் ஆகிறாங்க, சில பேர் காசு இல்லாதனால தன் தேவையை ஆட முடியாமல் இருக்காங்க. இங்கே எல்லாமே காசு தான், காசு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? யார் ப்ரோ நீங்கள்? இப்போ அது முக்கியம் இல்லை, நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். மிடில் கிளாஸ் பையன், மியூசிக், ஃபுட்பால், ப்ளா ப்ளா ப்ளா, ரொம்ப போர். எல்லா மிடில் கிளாஸ் பசங்களும் இப்படியே பேசிட்டு தான் எப்போ முன்னேறுது? அதுக்கான ஸ்டெப்லாம் என்ன எடுத்தீங்க? சரி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சான்ஸ் இருந்து. ஹே ஒரு நிமிஷம், என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். திரும்ப ஒரு ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணலாம், அதுவும் நாளைக்கே, அதுவும் உன்னோட காசில். எப்படி? உன் வீட்டுக்கு போய் பேசலாமா? உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கேண்ணா? ஆமாம், எப்படி என்னோடய காசில் ரிசர்ச் பண்ண முடியும், அதுவும் நாளைக்கு? எனக்கு புரியல. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற கண்டிஷனுக்கு எல்லாம் நீங்கள் ஒத்து வரணும். நம்மளாம் சேர்ந்து ஒன்று பண்ண போகிறோம், அது மூலிமா நம்ம காசு. என்ன காசா? என்ன பண்ண போகிறோம்? இரு ஃபஸ்ட்டு என் கண்டிஷனை சொல்லிடுறேன். மொதல் கண்டிஷன், இந்த வேலைக்கு நான் தான் உங்கள் ஹெட். என்னை மாரி நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. இந்த வேலையை நம்ம ஒரே ஒரு டைம் தான் பண்ண போகிறோம். என் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க இப்போ கூட வெளில போயிடலாம். ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் யாரும் இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது. இதுக்கெலாம் ஓகேன்னா சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். ஓகே ஜி. ஓகே ப்ரோ. இல்லை அது வந்து என்ன ப்ரோ யோசிக்கிறீங்க? இதனால நம்ம லைஃப் எவ்வளோ சேஞ்ச் ஆகும். ஓகே. முதல்ல நம்ம பண்ண போகிற ஒர்க்குக்கு ஒரு பேர் வைக்கணும். ப்ராஜெக்ட் மணின்னு வச்சுக்கலாங்களா? ப்ராஜெக்ட் ஃபார் இடியட்ஸ்னு வச்சுக்கலாமா? முதல்ல என்ன வேலைன்னு சொல்லுங்கள், அப்புறம் நேம் பேசிக்கலாம். நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்க போகிறோம், திருட போகிறோம். அப்போ நம்ம கொள்ளையடிக்க போகிறோமா? நம்ம என்ன கொள்ளையடிக்க போகிறோமா? போலீஸ் பிடிச்சிருவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. மாட்டிட்டோம்னா நம்ம லைஃபே காலி ஆயிரும். இருங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது. நம்ம காசு எடுக்க போகிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அதுவும் பேங்க் போக தேவையில்ல, இங்கேருந்தே பண்ணலாம். அப்படியா? எப்படி? அதுக்கு என்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஆனால் ஆனால் நம்ம ஹேக் பண்ண போகிற அக்கௌண்ட்லேருந்து 1% தான் எடுக்க முடியும்.
அதுவும் 10 நிமிஷத்துக்கு தான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே 1% எடுத்தாலோ இல்லை 10 நிமிஷம் மேலே டைம் பண்ணாலோ நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம். 1% தானா? அப்போ ஒருத்தர் 10,000 வச்சுருந்தா 100 ரூபா தான் கிடைக்குமா? ஏன் 10,000 தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் 1 கோடி வச்சுருந்தானா 1 லட்சம், 2 கோடி வச்சுருந்தானா 2 லட்சம், அதுவே 4 கோடி வச்சுருந்தானா 4 லட்சம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓ செம. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு வட்டி பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர்கிட்ட எப்படியும் 5 கோடி இருக்கும். இல்லை, இதுக்கு நான் கூட இருக்க மாட்டேன். இது அடுத்தவங்களோட காசு, நம்ம ஏன் எடுக்கணும்? கண்டிஷன் ஞாபகம் இருக்குல்ல? இது ஒன்றும் நம்ம காசு இல்லையே, அடுத்தவன் காசு தானே. என்னது அடுத்தவங்களோட காசா? நம்ம ஒன்றும் இல்லாதவங்ககிட்ட இருந்து எடுக்க போகிறது இல்லையே. நம்ம கிட்டேருந்து திருடி சொத்து சேர்த்து வச்சு அவனுங்கிட்ட இருந்தானே எடுக்க போகிறோம். தப்பு இல்லை ஜி. நம்ம ஒன்றும் எல்லா காசும் எடுக்க போகிறது இல்லையே, கொஞ்சம் காசு தானே எடுக்க போகிறோம். ஒத்துக்குவோம் ஜி. ஓகே சரி, நீங்கள் உங்களோட கனவு நிறைவேறத்துக்காக தான் இதுக்கு ஓகே சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இந்த ப்ராஜெக்ட் கண்ணா. சரி, எப்படி காசு எடுக்க போகிறோம்? சரி ஓகே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில் ஃபேஸ்புக்கை பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு, தெரியுமா? தெரியுமே. நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்கன்னு ஃபேஸ்புக் மேலே கேஸ் பண்ணாங்க தானே? அப்படியா? கரெக்ட் தான். ஆனால் அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, ஆன்லைனில் என்ன வாங்கணும் வாங்கக்கூடாது முடிவு பண்ணுறதெல்லாம் அவங்க தான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி? என்றைக்காவது ஏதாவது வாங்கணும்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணியிருக்கீங்களா? அது அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும். அது எப்படின்னு தெரியுமா? ஆமாம், நிறைய டைம் பார்த்துருக்குறேன். எப்படி? ரெண்டுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? ஆமாம் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இன்க்ளூடிங் நீங்கள் விளையாடுற கேம்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது நீங்கள் உருவாக்குனது தான். அதுதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. மொபைல் ஃபோனா இல்லை சிம் கார்டா? ஒருவேளை மெமரி கார்டாக இருக்குமோ? இல்லை, உங்கள் இமெயில் ஐடி. இப்போதைக்கு இதை சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ அதை வச்சு தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம். எப்படி? இப்போ நீ சொன்ன ஒருத்தரோட பேங்க் டீட்டெயிலை கண்டிப்பாக அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த இமெயிலை என்னோட சாஃப்ட்வேரில் போட்டு கண்டிப்பாக ஹேக் பண்ணிடலாம். சாஃப்ட்வேரா? அது எப்படி சாஃப்ட்வேரில்? அது தெரியாமல் இருக்க வரைக்கும் உனக்கு நல்லது. எனக்கு ஒரு லேப்டாப் வேணும். $5 லட்சம் இப்போ நமக்கு. சரி, ஷேர் எப்படி? 1/4 தானே? 40 20 20 20. என்ன ஜி, ஷேர் கரெக்டாக இருக்கணும்ல? என்ன கண்டிஷன் மறந்துட்டியா? இங்கே நான் தான் ஹெட்டு. நான் சொல்கிறது தான் உங்களுக்கு ஷேரு. ஓகே 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 ஜி. எனக்கு ஷேர்லாம் வேணாம். ஏங்க ஜி? இது என்னோட காசு இல்லை, நான் சம்பாரிச்சதில்லை, அடுத்தவங்களோட காசு. எனக்கு வேணாம். இப்படி வந்த காசில் தான் என்னோட ரிசர்ச்சை பண்ணணுன்னு நினச்சாலே என் மனசாட்சி உறுத்துது. இல்லை ஜி, நான் சொல்ல வரதை கேளுங்க. நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு வேணான்னு. அப்போது உன்னோட ஷேர் எனக்கு கொடுத்துரு. எடுத்துக்கோ. டேய் என்னடா, நாளைனா அவனை நீ பார்த்துட்டு கூட முடியாது. அவன் ஷேர் உனக்கு தாங்கிற, அவன் ஷேர் எனக்கு தான். டேய் என்னடா? ஹே நான் தான் இங்கே பாஸ். அவன் காசு வேணான்னு சொன்னா அதை நான் தான் முடிவு பண்ணணும். நான் இல்லைன்னா அந்த காசே இல்லை, தெரியும்ல. அதனால் அந்த
காசு எனக்கு தான். வாரே வா 40% ஷேர் எடுத்துக்காராமா, அவன் ஷேர் சேர்த்து எடுத்துக்காராமா, அவன் ஷேர் எனக்கு தான். டேய் அவனை ஃபஸ்ட்டு நான் தான் பார்த்தேன், அவன் ஷேர் எனக்கு தான். நீ ஏன் சொல்லு, உன் ஷேர் யாருக்கு தருவேன்? டேய் அவன் ஷேர் எனக்கு தான்டா. டேய் சொல்றா. ஏய் எனக்கு தான் தருவேன்னு சொல்கிறா. கனவா? நான் என்னடா என்ன தூங்கிட்டு இருக்க? இன்டர்வியூ போகிறேன்னு சொன்னேன். நீ இங்கே ஓ நான் தான் சொன்னல காலையில் ஊருக்கு வரேன்ட்டு. இல்லைண்ணா, ஒரு கெட்ட கனவு. என்னது கனவா? என்ன கனவு? பா நான் அந்த கனவுல திருடனா? நம்ப முடியலையே. மதுரையில் இந்தியன் வங்கியில் 10 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும் சம்பவம் குறித்து விசாரிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 5 கோடி பயனாளர்களின் தகவல்களை ஹேக்கர்கள் திருடி இருப்பது ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. என்னடா ஆச்சு? என்னடா தலைவர? ரிசர்ச் ரூம் கீ. இனிமே ரீசர்ச் பண்ண மாட்டேன். இன்டர்வியூ போறேன்னு சொன்னா எனக்கு ஒரு செம்ம ஐடியா கிடைச்சிருக்கு. ஐடியாவா? என்ன அது? நான் இனிமேல் கனவை பற்றி ரிசர்ச் பண்ண போகிறேன். என்ன என் கனவுல 4 பேர் இருந்தாங்க, இப்படி பண்ணோம், பேங்கை கொள்ளையடிச்சோம், இப்படியா ரீசர்ச் பண்ண போற? அது இல்லை, நேற்று நான் கூட சேட் பண்ணிட்டு இருக்கும்போது டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் அதை அந்தளவுக்கு கவனிக்கலை. ஆனால் இப்போ அது சம்மந்தமாக தான் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. இப்போ நீ என்ன சொல்ல வர? நம்ம பிரெயின் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் கவனிக்குது. அதை நமக்கே தெரியாமல் நம்ம பிரெயினில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைமில், அதாவது நம்ம தூங்குற டைமில் தான் அது சம்மந்தமாக நம்ம கனவு வருது. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அதை நம்ம மறந்துடுவோம். புரியல. நீ கண்ணாடி போடுவில்ல? ஆமாம். அது சம்மந்தமாக உனக்கு எதிர கனவு வந்திருக்கா? இல்லையே. அப்போ கண்டிப்பாக அது உன் கனவுல வரும். எப்படி சொல்கிற? அதான் இப்போ நான் சொல்லிட்டேன்ல. அவனுங்க தான் நினைக்கிறேன். மச்சி, என்ன மச்சான் இன்டர்வியூ போகிறேன்னு சொன்னேன், வழி அனுப்பிச்சுடலான்னு வந்தேன், என்ன கிளம்பாமல் இருக்க? நான் இன்டர்வியூக்கு போகல, திரும்ப ரிசர்ச் பண்ண போகிறேன். எனக்கு அப்பவே தெரியும் நான் இன்டர்வியூவில் போக மாட்டேன்னு. அப்புறம் மச்சான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. மியூசிக் டைரக்டர் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? டைரக்டர் வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? அட போடா, ஷார்ட் ஃபிலிம்னு பார்த்தா நல்ல ஸ்டோரி கிடைக்க மாட்டேங்குது. என்கிட்ட ஒரு செம்ம ஸ்டோரி இருக்குது, பண்ணுறியா? என்ன ஸ்டோரிடா? அது ஒரு கனவை பற்றி. நான் உனக்கு அப்புறம் சொல்கிறத. சரி சரி, நீ பண்ண போகிற ரீசர்ச் யாரும் ஏற்றுக்கலனா? நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். நான் எப்பயும் உன் கூட இருப்பேன். ஆமாம், நீ பண்ண போகிற ரீசர்ச்சுக்கு நேம் என்ன வைக்க போகிற? கனா.